அமெரிக்காவில் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளதாக செய்திகள் ரொம்ப பரபரப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது நம்மளுடைய ஆடைகளை தொங்கவிடுவதற்காக பலவிதமான ஆங்கர்களை நம்ம பார்த்திருப்போம். நாம கிளட்டக்கூடிய சட்டையாக இருக்கட்டும், மற்ற பனியன், மற்ற ஆடைகளை தொங்கவிடுவதற்கு ஒரு ஆங்கர், அதுபோன்ற ஒரு வித்தியாசமான புது வகையான ஆங்கரை அமெரிக்காவில் 2 பெண்கள் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தான் நேற்று ரொம்ப பரபரப்பா பத்திரிகையில் கலர் படங்களோட வெளியான செய்தி. அது என்ன ஆங்கர் அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தொங்க விடுறதுக்கான ஒரு ஆங்கர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்க மேய்க்க முடியல அப்படின்னா இந்த ஆங்கர்ல தூக்கி அந்த குழந்தைய வச்சு அதை அப்படியே நீங்க தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய இப்படி தொங்க விடுற மாதிரி ஒரு போட்டோவும் போட்டிருக்கிறான். ஒரு 2 கொக்கி மாதிரி ஒன்னு இருக்கு, அந்த 2 கொக்கியை தூக்கி செவத்துல மாட்டி விட்டு அதுல 2 காலையும், குழந்தையினுடைய 2 காலையும் அந்த பை வழியா உள்ள விட்டு அந்த குழந்தை இப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்கு. இந்த ஆங்கரை நீங்க வாங்கி மாற்றி போயிடலையானால் நீங்க இப்படியே தொங்க விட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம், எழுதுறாங்க. உங்களுக்கு இந்த குழந்தை போய் சில பொருள்களை எடுத்து கீழே போடும், அந்த பஞ்சாயத்து இல்ல. சில குழந்தைகள் சூடான பொருள்களை தொட்டுடும், அந்த பஞ்சாயத்து இல்ல. அதோடு மட்டுமில்லாமல் கண்டது கழியதை எடுத்து வாயில போடும், அதை நீங்க கவனிக்க தேவையில்லை. இதெல்லாம் இல்லாம நீங்க பாதுகாக்கிறதா இருந்தா இந்த ஆங்கர் தான் சூப்பர் ஆங்கர் என்று சொல்லி அமெரிக்காவில் 2 சகோதரிகள் சேர்ந்து இந்த புது வகையான பேபி கீப்பர்னு போட்டிருக்கிறான் பேரு. இப்படி தொங்க விடுறதுக்கு கழுத்து திருவி சாவடிச்சிடலாம், அது எந்த பஞ்சாயத்தும் இருக்காது வாழ்நாள் முழுக்க. இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், குழந்தையை ஒரு எந்திரம் போன்று, குழந்தை என்பதை பாசத்தோடு அதை அரவணைத்து அதை வளர்க்கிறதுன்றது எப்படி, ஆனா அதே நேரத்தில் இப்படி ஒரு குழந்தையை ஒரு எந்திரமாக டீல் பண்றதுன்றது எப்படி? இதுதான் மேலை நாடுகளில் அப்படியே ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை நோக்கி அவர்களை தள்ளி கொண்டிருக்கின்றது. தாய்ப்பால் கொடுக்கிறது கிடையாது, பிறந்தவனையுமே புட்டிப்பால் எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவது. புட்டிப்பால் எடுத்து கொடுத்தா அதுக்கு பாசன்றது என்ன இருக்கும், அதற்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம்ன்றது அதுக்கு எப்படி வரும்? அந்த குழந்தையை தூக்கி அரவணைச்சு வளர்த்தாதான் அதன் மேல உள்ள பாசம் தெரியும். இங்க என்ன நிலைமை, தாய்ப்பால் கொடுத்தா நம்முடைய அழகு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டிப்பாலை கொடுக்கிறது. தாய்ப்பால் ஊறும், அந்த தாய்ப்பாலை கொடுக்காமல் அது தாய்ப்பால் கட்டி அது பின்னாடி கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறுகின்றதா இல்லையா பார்க்கின்றோம். தாய்ப்பால் கொடுக்காதவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதே நேரத்தில் தாய்ப்பால் கொடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணி புள்ளி விவரங்களோட வெளியிடறான். ஒழுங்கு மரியாதையா தாய்ப்பால் கொடுத்துருங்க, தாய்ப்பால் கொடுக்காம நீங்க இருக்கிறதனுடைய விளைவு உங்களுக்கும் கேடு, பிள்ளைக்கும் கேடு என்று புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றார்கள். அப்ப என்னன்னா, இந்த பாசம், நேசம், பற்று எதுவுமே இல்லாமல் போறதற்கு குழந்தையை ஒரு எந்திரமாக பார்ப்பதுதான் காரணமாக இருக்கின்றது. பார்க்கிறோம், சீனால முந்தா நேத்து நடந்த சம்பவத்தை டிவியில காட்டுறான். பிறந்த குழந்தை 2 நாள் கூட ஆவல, அந்த குழந்தைய தூக்கி கக்கூஸ்குள்ள போட்டிருக்காங்க. கக்கூஸ்குள்ள போட்டு அந்த கக்கூஸ் பைப் வழியா அந்த குழந்தை உள்ள போய் சிக்கி கொண்டு, அந்த பைப் எவ்வளவு பெரிய பைப்பு தான் இருக்கு, ஒரு 3 இது அளவுக்கு, அந்த பைப்புக்குள்ள அந்த குழந்தை மாட்டி எவன்னு தெரியாம ஒரு சத்தம், அழுகிற குழந்தையினுடைய அழுகுறலை கேட்டு அங்கே உள்ள எல்லாம் கூவுன்னு கூடி சீனா நடந்த சம்பவத்தை போட்டிருக்கிறான். ஒரு பெரிய டீமே இறக்கி
அந்த டாய்லெட்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த பைப் இருக்கா இல்லையா, அதை அப்படியே அறுத்து அந்த பைப்பை ரெண்டா பொளந்து அப்படியே பைப்பை வெளியே எடுக்கிறான், உள்ள இருந்து குழந்தைய தூக்குறாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, குழந்தைன்றது என்ன, டெய்லி ஒண்ணுக்கு ரெண்ட கக்கூசுக்கு போறமா நினைச்சிட்டாங்க. புள்ள பெக்கிறது எப்படி கக்கூசுக்கு போயிட்டு தண்ணி ஊத்தி விடுவானோ அந்த மாதிரி ஒருத்தி புள்ளைய பத்து உள்ள போட்டிருக்காள. அப்ப இது என்ன நிலைமை, நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த குழந்தைய என்ன நீங்க டீல் பண்றீங்க, குழந்தைனா என்ன, எத்தனை பேர் குழந்தை இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு குழந்தையை பெறுவதற்காக ஒவ்வொருத்தவனும் குழந்தை இல்லாதவன்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். இங்க என்னடா நிலைமை அப்படின்னா, குழந்தைய தூக்கி ஆங்கர்ல தொங்க விடுறோன்றான், குழந்தைக்கு இந்த மாதிரி குழந்தைய தூக்கி கக்கூசுல போட்டு சாவடிக்கக்கூடிய நிலைமையை பாக்குறோம். அல்லாவுடைய இருப்பையும் அந்த குழந்தை பொழைச்சிருச்சு. அதுக்கு வேற வேற பின்னணிகளும் இருக்கு. சீனால புள்ள பெத்தா 10 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறான், அது ஒரு காரணமாவும் இருக்கு. பாசநேசன்றது கிடையாது மெயின், அதுதான் விஷயம். இங்க குழந்தை ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தையை பெத்தா தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அது தனி ஒரு ட்ராக்கு, அதை பத்தி தனியா விமர்சனம் பண்ணணும். ஆனா நிலைமை என்னன்னா, பாசம் என்பது என்ன, பாசத்தை பொழிந்து நீங்க குழந்தைய வளருங்க அப்படின்னு சொன்னா, பாசமா அப்படின்னா என்ன, அது கிலோ எவ்வளவு, எந்த கடையில கிடைக்கும், அது எங்களுக்கு நீங்க வாங்கி தருவீங்களா என்று கேட்கக்கூடிய நிலைமையில தான் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி புள்ள வளர்த்தான்னா நாளைக்கு இவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் யோசனை பண்ணி பாருங்க. அததான் அமெரிக்காவில் மேலை நாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தவனும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியா இருந்தாங்களே, இந்த குழந்தைகளை எப்படி டீல் பண்ணணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியா திகழ்கின்றார்கள் பார்க்கிறோம். இவங்க தூக்கி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு வழி எடுத்து போய் நாங்க ஏன் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும், அது அப்பதான் யோசிக்கிறான். இந்த குழந்தையே தூக்கிக்கிட்டே ஒரு நாள் முழுக்க திரிய முடியுமா, அப்ப என்ன செய்யறது, போடு ஒரு ஆங்கரை கட்டி தொங்க விடு, நல்ல வேலைக்கு ஒரு பெரிய கைத்தை கட்டி கழுத்துல தொங்க விடுங்கன்னு சொல்லாம விட்டாங்க. அப்படி தொங்க விட்டீர்களே ஆனால் 2 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும், 2 மினிட்ஸ் போதும் ரெடி ஆயிரும் சொல்லி போடுறான்ல, அந்த மாதிரி போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. காரணம் என்ன, அதுக்கு திருப்பி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க. நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, ஒரே ஒரு சுருக்கு கயிறு போதாதா அப்படின்னு சொல்லி கயிறுக்கு விளம்பரம் கொடுத்தாலும் கொடுப்பான். காரணம் என்ன, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி பாசநேசம் வைக்கணும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேத்தி உமாமாவை தூக்கி கொண்டு வருவார்கள். இப்படி கழுத்துல தான் போட்டு வருவாங்களாம், இப்படி தூக்கிட்டு வருவாங்க, தோல்ல உட்கார வச்சு மேல இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கும், அப்படியே வருவாங்க. தொழுகையுடைய நேரத்தில் உள்ள என்ட்ராவாங்களாம். என்ட்ரானா குழந்தைய இறக்கி விடுவாங்க ஆகும், தொழுகை வைக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைய இறக்கி விட போறாங்கன்னு நினைச்சா அப்படியே நின்று இமாமத் பண்றது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது. யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? இப்ப கூட நம்ம கூட அந்த மாதிரி செய்யறது கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டே தொழுவார்கள். ருக்கு போறப்ப கீழே விழுந்துடக்கூடாது, சுஜூது பண்றப்ப இப்படி இங்க உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எப்படி கீழே விழுந்துருமே அப்படின்னும் பொழுது அப்படி தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டு ருக்கு போவாங்க, சுஜூது போவாங்க, திருப்பி எந்திரிச்சு நிப்பாங்கல்ல, அப்ப திருப்பி தூக்கி வச்சுக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு நடைமுறை. இங்க என்ன இருக்கிறான், ஆங்கர்ல தொங்க விடுறான், அங்க என்ன நிலைமை, தொழுகையில கூட குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு தொழக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறோம். இப்படி நடந்து முன்மாதிரியா திகழ்றாங்க. யாரு, பேத்திய டீல் பண்ணக்கூடிய நிலைமை. அவங்களுக்கு குழந்தைய, இன்னும் சிறு குழந்தைகளை எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். தங்களுடைய பேரன் 2 பேரையும் தூக்கி, ஒரு பேரனை தூக்கி மடியில உட்கார வச்சாங்க, உசாமா என்பவரை தூக்கி இன்னொரு மடியில உட்கார வச்சாங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் உசாமாவுடைய மூக்குச்செளி வடிந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மூக்கு சிந்தி விட்டாங்க. இங்க குழந்தைய பார்த்தாலே ஐயரவு இவங்களுக்கு. குழந்தைய பார்த்தாலே நம்ம ரோட்ல ஒரு நாய் போற நாயை எப்படி ஒரு கேவலமா பார்ப்போம்னா அந்த மாதிரி சீச்சி சீச்சி வந்துடாத, தொற்றாத, உடனே நான் இப்படி தூக்குனேன்னா நான் எப்படி ஆபீஸ் போறது என்று சொல்லி இப்படி ஐயரவு படக்கூடிய நிலைமை.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மூக்குச்செலியை சிந்தி விட்டாங்க. சிந்தி விட்டு உசாமாவை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொன்னார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சபையில, ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகின்றது. அந்த குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சிறுநீர் கழித்து விட்டது. இங்க சிறுநீர் கழிச்சதுக்காக ஒரு குழந்தையை கொல்றான் ஒருத்தன், ஒரு தகப்பன். செய்தி படிச்சோமா இல்லையா? 2 வயசு குழந்தை பெட்டில தூங்கிட்டு இருக்கும் பொழுது தகப்பன் பக்கத்துல படுத்திருந்த அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிருச்சான். தூக்கி குழந்தையை வீசி செவத்துல அடிச்சு அவன் இந்த மாதிரி அந்த குழந்தையை சித்திரவதை செய்தான். அவன் குழந்தையினுடைய தாத்தா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சாரு. வட இந்தியா நடந்த சம்பவத்தை படிச்சோமா? இங்க என்ன நிலைமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அதோடு மட்டுமில்லாமல் ஒரு ஆட்சி தலைவர் தூக்கி வச்சிருக்கிறாங்க. குழந்தை சிறுநீர் கழிக்குது, அது ஆண் குழந்தையாக இருக்கின்றது, பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கின்றதுன்றதை விசாரிச்சு நேசா தண்ணியை தெளிச்சு விட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தை அடுத்து கொண்டு வரப்பட்டது. யார் இது? பேரனோ பேத்தியோலாம் கிடையாது, ஏதோ ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை சிறுநீர் கழிக்குது. ஆனா இங்க என்ன நிலைமை, பெத்த பிள்ளைகள சிறுநீர் கழிச்சிரும் அப்படின்னு பயந்து ஓடக்கூடிய ஆள்கள் தான் பல பேர் இருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? அதுதான் நிலைமை. குழந்தைகளை தூக்க சொன்னா அம்மா நான் தூக்க மாட்டேன், காரணம் என்ன, சிறுநீர் கழிச்சு விட்டா என்ன செய்யறது என்று சொல்லி ஓடக்கூடிய நிலைமை. அப்ப நாளைக்கு உங்களை பார்த்து அவன் ஓடுவானா இல்லையா? அவன் எப்படி உங்கள் மேல பாசம் செலுத்துவான்? அப்ப பெண் குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, அந்த பெண் குழந்தை சிறுநீர் கழிக்குது, அதை கழுவி விட சொல்லி சட்டம் சொல்கின்றார்கள். அப்ப திடப்பொருள் உண்ணாத ஒரு குழந்தை, பால் மட்டும் அருந்தக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அதை அது சிறுநீர் கழிச்சா தண்ணியை தெளிச்சு விட்டுக்கிறீங்க. அதே இது பெண் குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் அதனுடைய சிறுநீரை நீங்கள் கழுவ வேண்டும், சட்டம் சொல்லி தர்றாங்க. அதன் மூலமா இப்ப ஆய்வு பண்றான், பெண் குழந்தையினுடைய அந்த சிறுநீர்ல பாக்டீரியாவினுடைய அளவு கூட இருக்கு, கண்டுபிடிச்சு சொல்றான். அது ஒரு அறிவியல் சான்றாக உண்மைப்படுத்தப்படுவதையும் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக தேடக்கூடியதையும் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு குழந்தைய கொடுக்கறாங்க, உடனே தூக்கி முத்தம் கொஞ்சறாங்களாம். முத்தம் கொஞ்சறத பார்த்த உடனே பக்கத்துல இருந்த கிராமவாசிக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், குழந்தைகளுக்கு முத்தம் தான் கொடுப்பீங்களா? கேள்வி. முத்தம் கொடுப்பா, முத்தம் கொடுக்கிறது இரக்கத்துல உள்ளதுப்பா. அவர் சொல்றாரு, அந்த கிராமவாசி சொல்றாரு, யார சொல்ல, எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஒரு குழந்தைய கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹமத்தை இரக்கத்தை எடுத்துட்டானே, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோமே. இப்ப குழந்தைகளை எப்படி அரவணைக்கணும், எப்படி அவர்களை வளர்க்கணும், எப்படி வார்த்தெடுக்கணும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவ்வளவு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறத அதை ஒரு மார்க்க கடமையாக ஆக்கி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இதெல்லாம் போய் இதுல ஆங்கர்ல தொங்க வரவன்ட்ட போய் இதெல்லாம் பயான் பண்ண முடியுமா? அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா? அவன் என்ன செய்வான், இந்த ஆங்கர் கூட கொஞ்சம் சிரமமா இருக்கு, இதை விட லேசா 2 காலையும் கட்டி தொங்க போடுற மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கர் இருந்தா சொல்லுங்க, அல்லது எப்படி சட்டையை தூக்கி இப்படி மாட்டி விடுறோமோ அந்த மாதிரி ஈஸியா மாட்டுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விடுங்கன்னு கேட்பான். அப்படிப்பட்ட நிலைமை தான் அவன்கிட்ட இருக்கும். ஆனா இங்க என்ன நிலைமை, குழந்தைகளை எந்த மாதிரி அரவணைக்க வேண்டும், எப்படி அவர்கள் மீது அன்பு மழை பொழிய வேண்டும், அப்படி நீங்க முத்தம் கொடுப்பது அது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ரஹமத்தினுடைய வெளிப்பாடு, இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம். இந்த சரியான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் சான்று வரக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த தூய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.